ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நெருங்கிய நண்பர் உறவினர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தியை பேசிட்டு இருந்தாருங்க. அந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோன் கால் வந்து பார்த்திங்கன்னா லீக் அவுட் ஆகிடுச்சிங்க. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் ஆனது அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாருங்க. அந்த விஷயத்தை சொல்லி அவரோட உறவினர் ஏன் ஜெயக்குமார் இப்படிலாம் சொல்லியிருக்காரு, இப்படி தான் நடக்குமா அப்படின்லாம் சொல்லி கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஜெயக்குமார் அவர் வந்து அப்படிங்கதாங்க, அவர் இப்படி அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு கண்ணா பின்னமாக வந்து பார்த்திங்கன்னா சில வார்த்தைகளை வந்து பார்த்திங்கன்னா ஆபாசமாக வெளியிட்டதாகவும், அந்த ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் சமூக வலைத்தளங்களில் அந்த ஆடியோ வந்து பெரும் ஒரு அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா நியூஸை வந்துட்டு காட்டு தீ போல் பரவிட்டு இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி காதுக்கு போன பிறகு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு புயலாக மாறி இருக்குங்க. ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆகியிருக்காரு அந்த மனுஷன். அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு தகவல் போனதுக்கு அவருக்கு வந்து ரொம்ப வருத்தம் அளிப்பதாக இருக்குதுங்க. இது வந்து சொந்த கட்சிக்குள்ளேயே வந்து இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னுக்குள்ள அவருக்கு மிகவும் வருத்தமாக இருக்குது இந்ததாக சொல்லியிருக்காருங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜை கூப்பிட்டு ரொம்ப கண்டித்ததாகவும், அது மூலமாக வந்து செல்லூர் ராஜ் வந்து பார்த்திங்கன்னா வேறு கட்சிக்கு போவார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள், ஒருவேளை டிடிவி அணுகி போவாரா, சசிகலா கிட்ட போவாங்களா, இல்லை ஓபிஎஸ் கிட்ட போய் சேருவாரா அப்படின்ற தகவல்கள் எல்லாமே வந்து காட்டு தீ போல், இல்லை டிஎம்கேல போய் சேர்ந்துருவாரா. ஏன்னா ஒரு சில எம்எல்ஏக்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் வந்து சேரத்துக்கு விருப்பம் கேட்குறதா. ஏன்னா இப்போ கரண்ட்டில் இருக்கிற எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு நாங்கள் அங்கே வந்து சேரதுங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்கள் வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா பரவிட்டே இருக்குங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நிலை இல்லை அப்படின்ற மாதிரி இபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருக்கார் அப்படின்னு தாங்க சொல்லலாம். இந்த செய்தி வெளியாகி ஊடகங்களில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறதுனால ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் எல்லாமே வெளியாகிருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.